அழகே அழகு அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கும். ராஜ் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 5% அதிகமானதுக்காக அவர் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. ஐயோ இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் பாக்கியராஜ், வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி கூப்பிட்றாரு. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்பலாம் ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகலப்பா, நீங்கள் இருங்க நம்ம நாளைக்கு போய்க்கலாம், நான் நாளைக்கு ஆஃபீஸ் கூட லீவ் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா திடீர் நைட்டுக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன், நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னா என்னடா பண்ணுவேன், அதெல்லாம் முடியாது, நீ இப்போவே வா போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா எனக்கு பேங்க்கில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நானும் மலரும் போகலான்னு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா டேய் உனக்கு இப்போ ஃபங்க்ஷன் முக்கியமா இல்லைடா உங்கள் அப்பாவோட உயிர் முக்கியமாடா, அவர் இப்போவே போகணும்னு சொல்கிறார்ல, நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியாது, இப்போ போயே ஆகணும், ஃபங்க்ஷனில் இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி ஆகிறதுக்கு கிளம்பிடுறாங்க. பாக்கியராஜ் மலரை அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு கூட்டு போகலான்னு இருந்தார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா கூட்டு போக முடியாத மாதிரி போயிடும். மதியமே கேட்பாங்க, நீங்கள் சுரேஷ் கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அவரை வந்து இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை சுரேஷ் வரமாட்டாமா, அவனுக்கு வேலை இருக்கும், எப்போவுமே அவன் ஃப்ரீயாலாம் இருக்க மாட்டான், நம்ம நினைக்கிற மாதிரி அவனால் டக்குன்னுலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா சுரேஷே போகிறேன்னு சொன்னாலும் இவங்களாம் ஒத்துக்க மாட்டாங்க, இவர் தான் கூட்டு போகணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி அப்செட்டாக உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்செட்டாக வந்து உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்க்குற மதி வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னாச்சு, ஏன் இப்படி டல்லாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல மதி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அது கூட என்னால் போய் பார்க்க முடியல, அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன உங்கள் அம்மாவை தானே நீங்கள் போய் பார்க்கணும், அதுக்கு என்ன உங்கள் ஹஸ்பண்ட் வந்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அவர் வந்தால் தானே என்னை கூட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வழி தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மதி சொல்கிற, என்னை மட்டும் தனியாக போக சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு வழி போக தெரியும்ல, அப்போ போயிட்டு வாங்க, இவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 3 மணி நேரம் ஆகிடும், அந்த கேப்பில் நீ உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா பார்த்துட்டு வந்துடலாம்ல, நீ எதுக்கு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா ஐயோ நான் போயிட்டு வரும்போது ஏதாவது மாட்டிக்கிட்டேன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் மாட்டிக்க மாட்டீங்க, வாக்கிங் வரதுக்கும் இப்படி தான் பயந்தீங்க, அன்றைக்கும் இப்படி தான் பயந்தீங்க, ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி எதுவுமே தப்பாக நடக்கலைல்ல, அதே மாதிரி இப்போவும் எதுவும் தப்பாக நடக்காது, நீங்கள் போயிட்டு வாங்க தைரியமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க வரத்துக்குள்ளே நம்ம டின்னர் செஞ்சு வைக்கணும், இல்லாட்டே அவங்க கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டின்னர்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், நான் சமாளிச்சுக்குவேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யோசிச்சிட்டே இருக்காங்க. மதி பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் இப்போ இவ்வளோ பயப்படுறீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் தப்பாகாது, அப்படி எதுனாலும் நானும் பார்த்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் பயப்படாமல் போயிட்டு வாங்க, 3 மணி நேரம் பத்தாதா உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா அப்படியா சொல்கிற, ஆமாம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மலரும் ஒரு வழியாக சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ராஜலட்சுமி ராகவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு பாக்கியராஜ் கூட கிளம்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வராங்க. உடனே மதிக்கிட்ட வந்துட்டு எனக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நினைக்கிற அளவுக்குலாம் இது ஒன்றும் நீங்கள் பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணலை, நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ருதி அங்கே வராங்க. அண்ணி எங்கே கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா தயங்கி நிற்கிறாங்க. அப்போ தான் மதி சொல்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி ஐயோ அத்தை எப்படி இருக்காங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. பரவாயில்ல இப்போ அவங்கள பார்க்கறதுக்காக தான் போகிறாங்க, வீட்டில் யாருக்கும் தெரியாது, நீ ஏன் யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யார்கிட்ட நீ சொல்ல போகிறேன், அதெல்லாம் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இன்னைக்கு நைட்டு டின்னர் நான் தான் செய்ய போகிறேன், என் கூட நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மதி சொல்கிறாங்க. ஓகே ஹெல்ப் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி போக போகிறீங்கன்னு மதி மலரை கேட்குறாங்க. நான் வெளியில் போய் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் போனால் லேட் ஆகிடும், இருங்க நான் ஆட்டோ புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ புக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மலரை போக சொல்கிறாங்க. ஆனாலும் மலர் தயங்கி தயங்கி நிற்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு அதை செய்யணும் இதை செய்யணும், நீ பாப்பாவை பார்த்துக்கோ, தூங்க வச்சுடு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா லசன் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ ஆட்டோக்கு கால் பண்ணிட்டாங்க, நீங்கள் சீக்கிரம் முதல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலரை அமுச்சு வைக்கிறாங்க மதி. மலர் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டாண்ட வந்துடுறாங்க. அங்கே அவங்க தம்பி இருக்காரு. எப்படிக்கா இருக்க, நீ எப்படிக்கா வந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைடா ஆட்டோவில் தான் வந்த, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் அதனால் பார்க்கணுன்னு வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எங்கன்னு கேட்குறாங்க. அம்மா ரூமில் தான்க்கா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவை போய் பார்க்குறாங்க. அவங்க அம்மா ரொம்பவே டயர்டாக ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா சோர்வாக இருக்காங்க. அவங்க அம்மாவை எழுப்பி அவங்க கிட்டே பேசுகிறாங்க. அவங்க அம்மாவுமே ஆச்சரியமாக மலரே நீ எப்படி மலரே வந்த, வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ வேறம்மா அந்த வீட்டு கதையெல்லாம் விடு, உன் உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா விசாரிக்கிறாங்க. என்ன மலர் சொல்கிறது,
பண்ணுறது? உட்கார முடியல, நடக்க முடியல, ரொம்ப பேக் பெயினா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க தம்பிக்கிட்ட வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் என்ன பார்க்கலாமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா இங்கே நல்லா தான் பார்க்குறாங்க. ரொம்பவே போன் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படியே இருந்தால் சர்ஜரி பண்ணுற அளவு கூட போயிடும்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே மலர் ரொம்பவே பயந்துடுறாங்க. என்னது சர்ஜரியா அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க தம்பி பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு அந்த அளவுக்கு போவாதுன்னு சொல்லியிருக்காங்கக்கா. டேப்லெட்லேயே சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. வீட்லலாம் எப்படி இருக்காங்கன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. "உனக்கு உடம்பு முடியாத நேரத்தில உன் கூடவே இருந்து உன்ன பார்த்துக்கணும்னு எனக்கும் ஆசைதாம்மா" அப்படின்னு சொல்லி மலர் சொல்றாங்க. "நீ எதுக்கும்மா வருத்தப்படுற? எனக்கு தெரியாதா? நீ அப்படி நினைப்பன்ட்டு. ஆனா உங்க வீட்ல இருக்கவங்க விடமாட்டாங்க. இப்பவே நீ ஏதாவது பொய் சொல்லிட்டு தான் வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறாங்க. "சரிம்மா அந்த வீட்டு கதையெல்லாம் விடு" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு ஏதாவது காஃபி எதுனா போட்டு தரட்டாமான்னு" மலர் கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாக்கா. இப்பதான் அம்மா அதெல்லாம் குடிச்சாங்க. இப்ப அம்மா ஓரளவுக்கு பரவாயில்ல தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா, "என்னம்மா தம்பிக்கு ஏதோ பொண்ணு பார்க்க போறேன்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே, என்ன ஆச்சுன்னு?" சொல்லி கேட்குறாங்க. "ஆமாம்மா போணும். எங்க இந்த பேக் பெயின் சரியானா தான் போணும். நான் எங்கேருந்து இப்போ போறது?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னால தம்பிக்கு தாம்மா ரொம்ப கஷ்டம். வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மலர் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. "என்னால உன் கூட இருந்து பார்த்துக்க முடியாம போயிடுச்சேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் வேணா ஒரு நாள் வரட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க தம்பி பார்த்தீங்கன்னா, "எப்படிக்கா? உங்க வீட்ல யாரும் இல்லாத நேரத்தில தான் உன்னால வர முடியும். மத்தபடி உன்னால வர முடியாதுல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மலருக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. இங்க மதியம் ஸ்ருதிலாம் பார்த்தீங்கன்னா, டின்னருக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. சப்பாத்தி போட்டுட்டு ரெசிப்பிலாம் செஞ்சுட்ருக்காங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, "நீங்க ஒரே ஒரு கிரேவி தான் செய்றீங்க. அது போதுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "போதும், போதும்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நீங்க செய்ற கிரேவிய வச்சு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? இன்னைக்கு நீங்க தான் சமைச்சீங்கன்னு" சொல்லி கேட்குறாங்க. மலரோட ரெசிப்பி தான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸ் நோட்ல அனுப்பிச்சுட்டு தான் போயிருக்காங்க. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம தைரியமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செஞ்சுட்ருக்காங்க. மலரோட குழந்தை பார்த்தீங்கன்னா, நானும் சப்பாத்தி செய்வேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட உட்காந்து ஹெல்ப் பண்றாங்க. ஜாலியா பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் சமையல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. அப்புறம் மலர் பார்த்தீங்கன்னா, டைம் ஆச்சுன்னு கிளம்புறாங்க. அவங்க அம்மாகிட்ட டின்னர் ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போட்டுமாமான்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டி. நீ ஏன் அங்க 1008 வேலை செஞ்சுட்டே தான் இருக்க. இங்கேயும் நீ எதுக்கு அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? தம்பி பார்த்துக்குவான். நீ கிளம்பு டைம் ஆகுதுன்னு" சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் போம்போது அவங்க தம்பிகிட்ட, "அம்மாவ நல்லா பார்த்துக்கோடா. நான் வரணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல" அப்படின்னு சொல்றாங்க. "தெரியும்க்கா. நீங்க வரணும்னா உங்க வீட்ல யாரும் இல்லாத போது தான் வர முடியும்னு எனக்கு தெரியும். பொய் சொல்லிட்டு தான் நீ வரணும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ உன்ன பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ புக் பண்ணி குடுக்குறாங்க. எல்லாரும் ஆட்டோ ஏறிட்டு ஆட்டோல வந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டைம் போக போக ரொம்பவே படபடப்பாயிடும். உடனே மதி கால் பண்ணி, அத்தை, மாமா வந்துட்டாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. "இன்னும் வரல. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆவாதீங்க. பொறுமையா வாங்க. ரொம்ப அவசரமா ஆட்டோ ஓட்ட சொல்லாதீங்க. நீங்க நிதானமா வாங்க. இன்னும் அவங்க வரல. வேணா பாக்கியராஜ் கால் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளுங்க. அவருக்கு வேணா ஃபோன் பண்ணி அவங்கள கொஞ்சம் லேட்டா வர சொல்லி வேணா சொல்லி பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மலரும் பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கால் பண்றாங்க. பாக்கியராஜ் கால் பண்ணோனே, "எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்களான்னு?" சொல்லி கேட்குறாங்க. "இல்ல மலரே, இன்னைக்கு சீக்கிரமே கிளம்பிட்டோம். சீக்கிரமே டாக்டர பார்த்துட்டோம். நெறைய பேஷண்ட் இன்னைக்கு இல்ல. ஆட்டோல வந்துட்டுருக்கோம்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது ஆட்டோல வந்துட்டுருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி ஷாக் ஆவுறாங்க. "இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் நீங்க வீட்டுக்கு வரன்னு?" சொல்லி கேட்குறாங்க. "10 நிமிஷத்துல வந்துருவோம் மலரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, "நீங்க அப்பாவையும், அம்மாவையும் கொஞ்சம் லேட்டா கூட்டு வரீங்களா வீட்டுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னது அம்மாவும், அப்பாவையும் லேட்டா கூட்டு வரணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்திலேயே கத்துறாரு. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "எதுக்கு இப்போ கத்துறீங்க? நான் சொல்றது எங்கேயாவது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்க கிட்ட போய் ஃபோன் பண்ணி சொன்னேன் பாருங்கன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. அவரு மலரே மலரேன்னு சொல்றாரு. அவங்க உடனே கட் பண்ணிடுறாங்க. ராஜலட்சுமி பாக்கியராஜ் கிட்ட, "என்ன சொன்னா மலர்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லம்மா எங்க இருக்கீங்கன்னு கேட்டா, உங்கள கொஞ்சம் லேட்டா கூட்டு வர சொல்லி சொன்ன மாரி இருந்தது." "என்னது லேட்டா வர சொன்னாளா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இது மாரி தான் காதுல கேட்டுதுன்னு" சொல்லி பாக்கியராஜ் சொல்றாரு. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா, "அவ சீக்கிரம் வர சொல்லி சொல்லியிருப்பாடா. உன் காதுல அப்படி விழுந்திருக்கும். அவ ஏன் நம்மள லேட்டா வர சொல்லப் போறா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மலர் ஆட்டோல வந்துட்டுருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க ஆட்டோல வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் மலருக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கும். அவங்களுக்கு முன்னாடி நம்ம போயிடுவோமா, போமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மதிக்கு கால் பண்றாங்க. அவங்க வந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அவர்கிட்ட நான் சொன்னா அது அவங்க எதிர்லயே அவர் கத்துறாரு. அவர்கிட்ட நான் என்னத்த பேசுறது மதி அப்படின்னு சொல்றாங்க. "சரி, சரி நீங்க டென்ஷன் ஆவாதீங்க. நீங்க வர எவ்வளோ நேரம் ஆகும்னு?" சொல்லி கேட்குறாங்க. "1/4 மணி நேரமாவது ஆகும் மதி" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க ஒண்ணும் அவசரம் இல்ல. நீங்க பொறுமையா வாங்க. அப்படி உங்களுக்கு முன்னாடி அவங்க வந்தா கூட நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். கடைக்கு எங்கேயாவது போயிருக்கீங்கன்னு நான் சொல்லிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி மதி சொல்றாங்க. இருந்தாலும் மலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா இருக்கு. அவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. டென்ஷனா இருக்காங்க. இங்க மதியும், ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வெளியில ஆட்டோ சவுண்ட் கேட்குது. உடனே மதி பார்த்தீங்கன்னா, "அவங்க வரத்துக்கு இன்னும் 1/4 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்களே, அதுக்குள்ள வந்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதி சொல்றாங்க. உடனே பாக்கியராஜ் தங்கச்சி பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துட்டு, "அண்ணி, மலர் அண்ணி வரல. அப்பாவும், அம்மாவும் வந்திருக்காங்கன்னு" சொல்லி அவங்க 2 பேருமே அப்படியே ஷாக் ஆவுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்த ஒரு விறுவிறுப்புகளும், சுவாரஸ்யங்களும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க.